சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். தெய்வீக சுகம். Calvary is a multi-speciality zero-bed healing center with heavenly pharmacy full of healing promises. கல்வாரி என்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹீலிங் சென்டர். அது எத்தனை பெட் இருக்குன்னு கேட்காதுங்க, 0 பெட். ஏன்னா அட்மிஷன் தேவையில்லை, அங்கே ஒரு ஃபார்மசி இருக்கு. முதல்ல பேஷண்ட்ஸு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் ஃபார்மசிக்கு போவாங்க. இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்மசிக்கு போயிடலாம். ஃபார்மசியில் என்ன இருக்குது? தெய்வீக சுகத்தை குறித்த வேதத்தின் வாக்கு தத்தங்கள். இன்னொரு கேள்வி, இஃப் சால்வேஷன் ஆஃபர்ஸ் டெத்லெஸ் எட்டர்னிட்டி, why not we expect sickness less present? மரணமற்ற நித்தியத்தை பரலோகம் கொடுக்கக்கூடுமானால் நோயற்ற வாழ்க்கையை பூமியில் ஏன் கொடுக்கக்கூடாது? When you say about your sickness, you are declaring God-inspired confession. Cancel it with God-inspired confession. With His stripes I am healed. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there are 4 things. ஒன்று வந்து டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். தெய்வீக சுகம்னா நல்லா இருக்க ஒருத்தன் டெங்கு ஃபீவர் வந்து ஜெபம் பண்ணி சுகமாச்சுன்னா அது டிவைன் ஹீலிங். நம்பர் 1 தெய்வீக சுகம். நம்பர் 2 டிவைன் ஹெல்த், சிக்னஸே வராமல் இருக்கிறது, அதுதான் டிவைன் ஹெல்த். ரேர்லி ஃபாலிங் சிக். ஈவன் இஃப் யூ ஃபால் சிக், the sickness should go very quickly. That is தெய்வீக ஆரோக்கியம். மூன்றாவது தெய்வீக வாழ்க்கை, not falling sick at all, நோயே வராமல் இருக்குது, டிவைன் லைஃப். நாலாவது ஈகிள்ஸ் லைஃப். ஈகிள்ஸ் லைஃப் கழுகுக்கு ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும். அது ரொம்ப வயசான உடனே அதனுடைய அழகை உடைச்செடுத்துட்டு ரக்கையை பிச்சு போட்டு மலை மேலே அப்படியே காத்திருக்கும், சாப்பிடாம. உடலில் உள்ள கொழுப்பெல்லாம் போயிடும், கொலஸ்ட்ரால்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரக்கை முளைக்கும், அழகு வரும், மறுபடியும் கழுகு பறக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. இந்த வசனத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கோட் பண்ணுவோம், ஆனால் நமக்கு தான் அது என்ன புது பலன்னா என்னன்னு தெரியாது. பழைய பலவீனம் தான் இருக்கும். புது பலன் வசனத்தை சொன்னால் கூட நமக்கு இருப்பது பழைய பலவீனம். ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நன்மையான எந்த ஈவும் இறங்கி வருகிறது, இருளின் பிதாவினிடத்திலிருந்து நோய்கள் ஓடி வருகின்றன. செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் ஹீலிங். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அலோபதி இருக்கு, யுனானின்னு இருக்கு, யுனானி ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, டீச்செயின், நேச்சுரோபதி, எவ்வளவோ இருக்குது. செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் டிவைன் ஹீலிங். இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்க மாதிரி தெய்வீக சுகத்திலையும் அவங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கபடி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர். எப்படி மெடிக்கலில் அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட், ஐசியூ 3 கேட்டகரி இருக்கு இல்லையா? அதை மாதிரி மெடிக்கல் சயின்ஸில் நம்ம விசுவாசத்தில் அவிசுவாசம், அவிசுவாசம், விசுவாசத்தை பார்க்குறாரு. அற்ப விசுவாசம், இதை போன்ற விசுவாசம் நாம் பார்க்கவில்லை. இயேசுகிறது பல மாதிரியாக சொல்கிறார் விசுவாசத்தை பற்றி. வளர்ந்து வரும் விசுவாசம்னு பைபிளில் இருக்குது. யோவான் 14:13. ஹீலிங் மெத்தட் ஆஃப் த பைபிள் நம்பர் 1, யூசிங் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆண்டவர் செய்வேன்னு சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா செய்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கா? பொய் சொல்ல மனிதன் அல்லவே. அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அது செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் தான். நம்மளை ஏன் அவர் நாமத்தில் கேட்ட உடனே கொடுக்குறாரு? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. இது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவருடைய நலனுக்காக நம்ம சோகப்படுத்துகிறாரு. இப்போ அவர் தன் நலனுக்கு கேடு உண்டாக்குவாரா? உண்டாக்க மாட்டார்ல. இந்த இதில் என் நாமத்தினாலே கேளுங்கன்னொன்னே ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நானும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் தாங்க சுகம்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சுப்பா, ஒன்றுமே வரல, கொஞ்சம் கூட சுகம் வரல. அப்போஸ்தலர் 19:13
எடுத்து வாசிங்க ஐயான்னு சொன்னேன். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். என்ன சொன்னாங்க? சுற்றி திரிந்து பேயோட்டும் யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் பவுல் செய்தபடியே இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று கூறினார்கள். 16ஆம் வசனத்தை வாசி. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பொல்லாத ஆவி பிடித்த அவர்கள் மீது அந்த பிசாசு துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி திணறடித்து அவர்களை காயமுற்றவர்களாய் வீட்டை விட்டு ஆடையற்றவர்களாய் தப்பி ஓடச் செய்தது. God has given the power of attorney to use the name of Jesus. பவுலுக்கு தெரியும், ஒன்னே தெரியாது, தெரியாமல் பேரை யூஸ் பண்ணாத. God has given power of attorney. Power of attorney is a legal term. I want to explain what is power of attorney. எனக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை விற்கணும். நான் அந்த இடத்துக்கு போய் லேண்டை பார்த்து ஆள்கிட்ட பேசி பத்திரம் ஆஃபீஸ் போய் கழுத்து போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நான் ஒருத்தர் சொல்கிறேன், ஐ கிவ் யூ பவர் ஆஃப் அட்டார்னி. ஏன் சார்பில் நீ போய் எல்லாத்தையும் பேசி டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு எனக்கு கொடு அப்படின்னு என் பேரை அவன் பயன்படுத்துறதுக்கு ஸ்டாம்ப் பேப்பரில் கழுத்து போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொன்னோடனே இதுவரைக்கும் நான் இருந்து எல்லாரையும் சுகப்படுத்தினேன். இனி உலகம் பெருகி போச்சு, மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு, ஒரு இயேசு கிறிஸ்து காணாது, ஒரு 12 சீசர்கள் காணாது, 70 சீசர்கள் காணாது, நீங்கள் எல்லாம் சீசர்கள் தான், போங்கப்பா, நோயுற்றவர்கள் மேல் கைகளை வைங்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படின்னு. அன்று இயேசு, இன்று அவர் திருப்பெயர். அந்த திருப்பெயரோடு உங்களுக்கு உறவு இருந்தால் அந்த உறவை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த கொடுத்துருக்காரு. ஒழுங்காக வரோம் கோயிலுக்கு, ஒழுங்காக ஆண்டவர் நேசிக்கிறோம். ஆனால் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குங்கிறத மறந்துட்டோம். கூப்பிடலாமா? கூப்பிட முடியாதா? பிதாவினிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறது. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் ஒருமனப்பட்டார். 10 பேர் ஒருமனப்பட்டானா ரொம்ப கஷ்டம். 10 பேரை ஒருமனப்பட வைக்க முடியாது. 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். என்ன செய்யலாம்? எதுனாலும் கிடைக்கும். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரும். இதுதான் பிப்ளிக்கல் மேத்தமேட்டிக்ஸ். ஒருத்தர் எத்தனை பேரை துரத்தலாம்? 2 பேர் 10,000. 2 பேர் 2000 தானேப்பா துரத்தணும். என்ன மேத்தமேட்டிக்ஸு? 10,000 சொல்கிறீங்க. இதுதான் ஆண்டவருடைய மேத்தமேட்டிக்ஸ். நீ மாத்திரம் தனித்து ஜெபம் பண்ணனா 1000 நோயை விரட்டலாம். நீயும் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணனா 2 பேர் 10,000 நோயை விரட்டலாம். 10,000 நோயா? உலகத்தில் இருக்கிறதே 30,000 நோய் தான். அதில் 10,000 யாருக்கும் வராதே. அதான் சொன்னப்பா, இதை சொன்னதான் புரிஞ்சுக்கோ. 2 பேர் ஒருமனப்பட்டு. 2 பேர் ஒருமனப்பட முடியாது. பட்டாச்சு நோயும் பட்டு போயிடும். சரி, 3வது எல்டர்ஸ் அனாயிண்டிங் ஆயில். எங்களுக்கு ஒருமனப்படவும் முடியாது, இயேசுவின் நாமமும் எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யறது? நாங்கள் எல்கேஜி பிலீவர்ஸ். கூப்பிடுங்க ஐயா எல்டர்ஸை. என்ன பாட்டில் தீட்டு வருவாங்க அவங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசுவின் நாமம் உங்களுக்கு தெரியாது, கூப்பிட வேண்டாம். 2 பேர் ஒருமனப்பட தெரிய முடியாது. ஹஸ்பண்ட் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். 2 பேர் எப்படி ஒருமனப்படுறது? அதனால் மூப்பர்களை கூப்பிடுங்க. 4 பாஸ்டர் இருக்காங்களா, கூப்பிடுங்க. என்னை தீட்டு வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ணா சோமாகும். இது மெத்தட், ஆயில் மெத்தட். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், கவனமா கவனிங்க, அந்த திருச்சபையில் யாருமே வியாதி கிடையாது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், இதுவரைக்கும் படலை, இனி பட்டால், இனி வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்னு சொல்றான். ஏன்? அந்த திருச்சபையில் புதுசாக சிலர் சேர்ந்துருக்காங்க, அவிசுவாசிகள். அதனால நோய் வர வாய்ப்பு உண்டாச்சு. சொல்லுங்க. அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஆமாம், இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேரும் வடக்க தெற்க பார்த்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதனால் மூப்பரை கூப்பிடு. மூப்பர் வந்து வெளியே நிற்கிறாரு. உள்ள ஒரு முறை ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி பாத்திரம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சிக்கிறாங்க. இவர் தட்டுறாரு, பாஸ்டர் வந்திருக்கேம்மா. ஒருமனப்பட்டால்
என்ன பண்ண போகிறீங்க பாஸ்டர்? தலையில் என்ன போட போகிறோம்? போடுங்க. போட்டாச்சு. ஆண்டவர் அவங்க பாஸ்டருடைய விசுவாசத்தினால் அவங்களை குணப்படுத்தி போங்கப்பா அப்படின்னா, இனியாவது இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். There are different methods, LKG method, UKG method, high school method, college method, PhD method, according to different faith. அந்த பெரும்பாடுலசிக்கு PhD மெத்தட், வஸ்திரம் தொட்டா போதும்பா, இப்படி சொல்லவே வேண்டாம். கர்த்தருக்குள் அன்பாக உங்கள் விசுவாசம் வளர வேண்டும். கரங்களை வைத்தல், மார்க் 16:18, உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். அடுத்தது சுகமளிக்கும் வரம், 1 கொரிந்தியர் 12:9, கரிஸ்மெட்டா அயமேட்டன் இன் கிரீக். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். குணமாக்கும் வரம், அதாவது அது தமிழில் குணமாக்கும் வரம்னு போட்டிருக்காங்க. ஆனால் கிரேக்கத்தில் கரிஸ்மெட்டா அயமேட்டன் அப்படின்னா குணமாக்குகின்ற வரங்கள், குணங்கள் ஆக்குகின்ற வரங்கள். மெடிக்கல் சயின்ஸில் இஎன்டி, ஆப்தல்மாலஜி, கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, யூரியாலஜி, பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி குணங்கள் ஆக்கும் வரங்கள். கிறிஸ்பானோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இவாஞ்சலிஸ்ட். அவர் ப்ரே பண்ணால் செவிடர்களுக்கெல்லாம் காது கேட்கும். கிறிஸ்பானோஸ், பேனோ மீன்ஸ் பெயின், கிறிஸ்து, கிறிஸ்துவினால் வலியை போக்கக்கூடியவர். பிரேயர் கிளாத், அப்போஸ்தலர் 19:12, அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்போஸ்தலர் 19:12 பார்த்துக்கிட்டு இருக்கும்போது the Lord showed me a vision. என்ன விஷன் சொன்னால், உருமால்களையும் கச்சைகளையும்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கைக்குட்டைகளையும் துண்டுகளையும்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் பால் அந்த கூடாரம் செய்துக்கிட்டு இருக்கார். கூடாரம் செய்யும்போது நெத்தி வேத்து வடியுது. அப்போ ஒரு கைக்குட்டையை அப்படி சுற்றி நெத்தியில் ஸ்வெட் பேண்ட், SWEAT, ஸ்வெட் வேர்வை, பேண்ட் துணி, ஸ்வெட் பேண்ட் கட்டியிருக்கார். உடனே கைக்குட்டை வச்சுருக்காரு, கைக்குட்டை சோமாகுது. இவர் டென்ட்டெல்லாம் செய்து நல்லா வேத்து கொட்டி அந்த ஸ்வெட் பேண்ட் தலையில் கட்டியிருக்க கைக்குட்டை நனைஞ்சி, வேர்வையினால் நனைஞ்சி, அதை துட்ட சோமாறான். ஐயா, வேர்வை சோமாகுது, அதான் பைபிள் எழுதியிருக்கு. எனக்கு புரியலை. குளிச்சுட்டு துண்டை கொடுத்தானான்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இது இல்லை, ஸ்வெட் பேண்ட், தட்ஸ் த கரெக்ட் திங். 107 சங்கீதம் 20 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். இந்த 7 மெத்தட் இருக்கும்போது நீங்கள் ஏன் சிக்காக இருக்கணும்? நோய் என்பது சிறையிருப்பு. யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டிக் கொண்டான். சரீரம் பூரான் கட்டியாக இருந்தது. தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நோய்ங்கிறது என்னது? சிறையிருப்பு. 2வது, நோய் என்பது சாத்தானின் கட்டு. ஒரு ஸ்திரீ நல்ல பிலீவர்ஸ் பெண்டகாஸ்டல் சர்ச்சில் எப்படி இருக்கா? எத்தனை வருஷமாக இருக்கா? 18 வருஷமா. ஆண்டவர் சொன்னார், இது நெறிந்த நாணல்பா, நான் முறிக்க மாட்டேன். பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இந்த பொண்ணு என்ன பண்ணுது? எல்டர்ஸை கூப்பிடலையா? ஏன் இப்படியே இருக்குது? அப்படி தட்டுச்சு. நிமிந்துட்டா. கர்த்தருக்குள் அன்பானவை, 18 வருஷமாக கூனியாக இருந்த பெண்ணை ஒரு டச்சில் எழுப்பினார்னா அந்த ஆண்டவர் உங்களோட எங்கே இருக்கார்? உங்கள் உள்ளே இருக்கார். விரலை வச்சு 18 வருஷம் கூனியை தொட்டவர் அப்படின்னா அவர் உள்ளே இருந்தால், நீ நோய்வாய்ப்பட்டு இருமிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு நான் பாட்டில் ஏர் ரூமில் இருக்கேன், நீ இருமிகிட்டே இருன்னு சொல்லுவாரா? சொன்னார்னா நீ கதவை பூட்டிட்டேன்னு அர்த்தம். உலகத்தில் எத்தனை பேர் அப்பா? கை வைத்துங்க. நீங்களாம் அப்பா. சுத்த டப்பாக்கள். அப்பாக்கள்லாம் டப்பாக்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் அப்பாக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய யாரு? கை உயர்த்தினவங்கள யாரு? பொல்லாதவர்கள். சரியா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நம்மளை பொல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அவரை பரலோகத்தில் இருக்க நல்ல பிதான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நீயே கெட்ட மனுஷன்,
நீ ஓம்பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது நான் அப்படி விடவனா அப்படின்றாரு. தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கும் போது விண்ணுலக அப்பா தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியான நன்மைகளை கொடாதிருப்பாரோ? He that spared not his own son but delivered him up for us all, how shall he with him also not give us freely all things? கேட்கிறார். தன் சொந்த குமாரனை கொடுத்துட்டார், அதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்? சொந்த குமாரனை கொடுத்தவர் பிளாட்லெட்ஸ் இல்லாதவங்களுக்கு பிளாட்லெட்ஸ் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். பாருங்கள், அவர் மனுஷனை படைத்த போது இவன் தப்பு செய்வான், இவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதனால் இவனுக்கு டிபி கிருமிகளை வச்சு படைக்கிறேன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல. ஃபைப்ரின் வச்சுருக்காரு. இவன் ஷேவ் பண்ணும்போது காயம் வந்துச்சுன்னா ரத்தம் கடக்கடன்னு ஒழுகி டேப்பில் தண்ணி ஒழுகிற மாதிரி போய் டேங்க் காலியான மாதிரி ரத்தமெல்லாம் போயிடும். அதனால் ஃபைப்ரினை வைக்கிறேன், ரத்தம் உடனே கட்டிடும், ரத்தம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சரீரத்தில் கிருமி போயிடுச்சுன்னா WBC அங்கே சோல்ஜர்ஸ் போட்டு வச்சுருக்காரு. அது கிருமிகளை அப்படியே ஒரு கிருமி வந்ததுன்னா எல்லா வெள்ளை அணுக்களையும் சுற்றி வர அந்த கிருமியை கொன்னுட்டு அதுவும் செத்து போயிடும். அதுதான் கட்டியாக வருது. அதை சலத்தை பிதிக்கி எடுத்தால் சண்டை போட்டு செத்த WBC எல்லாம் வெளியே போயிடும், கிருமியும் போயிடும். இதாங்க கட்டி. கட்டி வந்தால் பயப்படாதுங்க, ஏதோ உள்ள யுத்தம் நடந்திருக்கு, சில வீரர்கள் செத்து போயிட்டு இப்போ நமக்கு விடுதலை கிடச்சிருக்கு, அதான் அதுக்கு அர்த்தம். God is a God of creation. ஜெகோவா ராஃபா, சுகப்படுத்தும் கர்த்தர், சுகப்படுத்துகிற தெய்வம் அவர் சுகப்படுத்துவார். பிசாசு சட்ட விரோதமாய் நுழைந்து நம் பாடியில் கல்லா கட்டுவது தான் நோய். நம்ம பிசாசுக்கு ராக்களாக இருக்கும்போது தான் இதை செய்வான், சரியா? அதனால் நம்ம ஆண்டவருக்கு ராக்களாக இருந்தால், ரத்தத்துக்கு ரத்தமாக இருந்தோம்னா, அவர் ரத்தத்தை கம்யூனியனில் பருகணும்னா நம்ம ஆண்டவருடைய ராக்கள். சுகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஒருத்தர் பயங்கர குஷ்டரோகி, தொழு நோயாளி, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உங்களால் என்னை சுகப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் சுகப்படுத்த விரும்புவீங்களா, சித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நல்ல கேள்வி பாது, புரியுதா உங்களுக்கு அந்த கேள்வி? அவரால் சுகப்படுத்த முடியும், ஆனால் சுகப்படுத்துவாரா, சித்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகினார், காசெல்லாம் சுத்தமாகிட்டு போயிட்டார். அவருக்கு அன்றைக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னதை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணும்போது, நான் இப்பொழுது பரலோகத்தில் தயாரித்த அந்த தெய்வீக சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், அன்றைக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னீங்க, சுத்தமாகுன்னு சொன்னீங்க, சுகமாகுன்னு சொன்னீங்க, அவன் சுகமானா இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சித்தம் உண்டுன்னு எனக்கும் தெரியும், நானும் சுகமாறேன். லூக்கா 5:12. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறீங்களா? பிசாசின் தந்திரம் என்னன்னு வாங்களேன். எல்லாரும் சொன்னீங்க மொத்தமாக, ஒட்டு மொத்தமாக. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு நோய் வந்தபோது? தெரிஞ்சிருந்தால் நோய் வராது. நம்பர் 1 தந்திரம் அவன் நீ முழிச்சிருக்கியா தூங்குறியா அப்படின்னு உங்கள் வீட்டில் திருடுவுக்கு என்ன வருவான், இந்த வீட்டில் எப்போ கதவை அடைக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு திருடன் ஒரு வாரம் பார்த்துட்டு போவான், அதுக்கப்புறம் தான் வருவான். அதனால் இந்த திருடன், அந்த பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான். பிசாசு நம்ம பேசுகிறதெல்லாம் உடனே கேட்டு குயிக்கஸ்ட் ஆக்ஷன். ஒரு பிசாசு நோயை வச்சுட்டு இன்னொரு பிசாசிட்ட, இவனை நல்லா பார்த்துக்கோ, இவனை நிறையா கன்ஃபஸ் பண்ண வை, வலிக்குன்னு சொல்ல வை, வர்றவங்களாம் இப்படி தான், பக்கத்து வீட்டுக்காரங்க வலிக்குன்னா போய் சேர்ந்துட்டான், நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஒரு 4 பேரை அனுப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுப்பான். இதுதான் பிசாசின் தந்திரம். நோய் வந்தவுடனே நீங்கள் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட், போகாத தலைவலி 3 நாள் இருக்குது, இது கடைசி நிமிடம், தலைவலி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கல்வாரி சிலுவையிலேருந்து எடுங்க. நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணாதுங்க, சரியா? நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணாங்க. நம்ம ரொம்ப நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுறோம்.
நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கிறத நீ படிக்கணுமானா சுனேமியாளின் வாழ்க்கை வரலாறை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சுனேமியாளின் மகன், ஒரே ஒரு பையன், பெரிய பணக்காரி, பையன் செத்து போயிட்டான். செத்து போனோடனே இவன் வந்து என்ன செய்யணும்? பையன் செத்து போனான்னா ஹஸ்பண்டை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்கள், சொல்லணும். இவன் சொல்லலை. ஹஸ்பண்ட்டை மெசேஜ் அனுப்புகிறா. என்ன அனுப்புகிறா? எனக்கு ஒரு கழுதை வேணும், ஒரு வேலைக்காரன் வேணும், நான் வெளியே போகணும். ஏன் வெளியே போகிறேன்? தீர்க்கதரிசியை பார்க்க. இன்றைக்கி என்ன ஃபுல் மூணா? இன்றைக்கி என்ன அமாவாசையா? ஏன் தீர்க்கதரிசியை பார்க்க போகணும்? பையன் செத்து போயிட்டான்னு அழலை. ஐயோ பையன் செத்து போயிடா, என்ன செய்ய, ஒரே மகன், போயிட்டேடா அப்படின்னு மார்பிள் அடித்து தட்டலை. கழுதை வேணும்னு கேட்குறான். பையன் செத்து போனால் கழுதை வேணுமா? என்ன காமனாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தேவனுடைய மனிதன் கட்டில் அவன் யோசிக்க, பையன் செத்து போயிட்டான், மடியிலே செத்து போயிட்டான். தலைவலிக்குன்னு வந்தான், மடியில் உட்கார வச்சா உயிர் போயிடுச்சு. அவன் என்ன செய்தா? அந்த பையனை தூக்கி கொண்டு போய் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டில் வச்சுருக்கல, அந்த கட்டிலில் அவளை கொண்டு போட்டான். போட்டுட்டு எங்கள் அத்தான் வந்தாருன்னா கதவை திறந்து பையன் செத்து போயிட்டாருன்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால் வீட்டை பூட்டி சாவியை ஒழிச்சு வச்சுட்டான். ஏன்? அவன் உள்ளே போக முடியாது, பையனும் சத்தம் போட முடியாது. இவன் வந்து தேடுவான், ஏன்னா வீடு பூட்டி கிடக்கு, பையன் எங்கே போயிட்டான், பையனையும் காணோம், இந்த அம்மாவையும் காணோம். அது போகிறேன்னு சொன்னால, கழுதை கொடுத்தோம்ல, போயிட்டான். ஓ, அங்கேருந்து தீர்க்கதரிசிக்கு தெரியுது இந்த பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் நலந்தானா நலந்தானா அப்படின்னு கேட்டுவான்னு கேஆசி அனுப்புகிறார். இவன் கேஆசி போகிறா, கேட்குறான், சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், ஃபைன் ஃபைன் ஃபைன். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். புருஷன் சுகமா இருக்கானான்னு கேட்டா சுகமா இருக்கான்னு சொல்லிடலாம். பிள்ளை சுகமா இருக்கா அப்படின்னா எப்படி பொய் சொல்லணும்னு இதில் படிச்சுங்க. என்ன சொன்னாவ? அவள் சுகந்தான் என்று சொல்லி. அவ சொன்னது பொய், ஆனால் அவ சொன்னது உண்மை. எப்படி? இனி வரப்போகிறத சொன்னா, இப்போ உள்ளதை சொல்ல. அதனால் நோய் வரும்போது டோன்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் கரண்ட் கண்டிஷன், டெல் யுவர் ஃபியூச்சர் கண்டிஷன். நலந்தான் நலந்தான் நலந்தான். அதுக்கப்புறம் ப்ராஃபட் காலில் போய் விழுறா, சோகம் கிடைக்குது. நலந்தானா? நலந்தான். வீட்டுக்கு வந்த பிறகு கதையெல்லாம் அத்தாண்ட சொல்கிறான். இன்னொரு விஷயத்தில் அந்த நாகமான் வீட்டில் ஒரு பெண்ணு இருந்தல்ல, அந்த பெண்ணு வந்து, அந்த பெண்ணை நான் பார்த்தேன் ஒரு நாள். நீ எப்படி போய் அவ்வளோ தைரியமாக உங்கள் எஜமானி அம்மாட்ட போய் நம்ம படைத்தலைவரை எங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புங்கன்னு தைரியமாக எப்படி சொன்னேன்னு கேட்டேன். அவர் சொன்னால், நான் வந்து அந்த சுனேமியாளுடைய பக்கத்து வீட்டில் இருந்தேன், அந்த பையன் உயிரோடு எழுப்பும்போது நான் இருந்து அந்த சம்பவத்தை கேட்டேன். அந்த தீர்க்கதரிசி சோகப்படுத்தினான்னு எனக்கு அந்த கதையெல்லாம் அந்த அம்மா எடுத்து அடுக்கி விபரமாக சொன்னாங்க. அப்போவே நினச்சிக்கிட்டேன், நம்மளால் போக முடியல, வேறு யாரும் சோகம் இல்லாமல் இருந்தால் போகலான்னு நினச்சி அப்படி தான் சொன்னேன்னு அந்த பொண்ணு சொன்னாயா என்கிட்ட. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? she has not gone to Israel, but she told me. Do you believe what I am hearing? God is so truthful. அதுக்கப்புறம் 2000 வருடங்களுக்கு முன்பு என் ஆண்டவர் சுகவீனமான அனைவரையும் சுகப்படுத்தினால், நேற்றும் இன்றும் மாறாத தேவன் இன்று கைவிடுவாரோ? விடமாட்டார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வேதாந்தத்தில் காஸ்பலில் பார்க்குறீங்க, எந்த நபருக்காவது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ், நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லா காம்ப்ளிகேட்டட் கேஸ், ஜெனட்டிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறக்கூடியவரா? வாக்கு மாறாதவர். The Lord was telling one day, I have hypothecated my throne for my promises. Do you understand this sentence in Tamil? நான் வந்து என் சிங்காசனத்தையே என் வாக்கு தத்தத்துக்கு பணயமாக வச்சுட்டேன். வாக்கு தத்தம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என் சிங்காசனத்தை தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னாரு. Do you understand? The throne of God. அதை ஒரு வாக்கு தத்தம், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், இந்த நோய்களை வர பண்ண மாட்டேன்,
யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இவர் நம்ம ஏதோ டைம் பாஸ்க்கு நம்மளை ஆறுதல் படுத்த சொல்லி வச்சாரா? எசேக்கியேல் 37:26. ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். He is the Lord of the covenant. உடன்படிக்கை is a legal document. The word of God is legal document. When God says, it is said in the court of heaven. பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் சொன்னது வாசிங்க. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். தேவன் நம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன், அது என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவைகளை நிலை பெறச் செய்து அவைகளை பெருகச் செய்வேன். அவர்கள் நடுவே என் பரிசுத்த ஸ்தலத்தை நிறுவேன். God is a covenant God. He says, I want to cut a covenant of peace. சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு செய்ய விரும்புகிறேன் என்று தேவன் சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை நான் மீறமாட்டேன், என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எது சொன்னனோ அதை மாற்ற மாட்டேன். God is bound by his word. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.